வெல்கம் டு aishwaryam.builder. இந்த வீடியோ வந்து ஸ்லைடிங் டோரை பற்றி போட்டுட்ருக்கேன். நீங்கள் முதல் வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் முதல் வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இந்த ரெண்டாவது வீடியோ பாருங்கள். ஏன்னா முதல் வீடியோட செகண்ட் பார்ட் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோட முதல் வீடியோவில் வந்து எவ்வளோ வகை மெட்டீரியல் இருக்குது, எப்படியெல்லாம் இதை டிசைன் பண்ணிக்கலாம், எங்கெங்கெல்லாம் டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பாருங்கள். சின்ன குழந்தை வந்து திறக்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ஈஸியாக இந்த ஸ்லைடிங் டோரை நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். இதில் நிறையா வெரைட்டிஸு டிசைன்ஸ்லாம் இருக்குது. இந்த கிளாஸ் போடலாம், வுட்டு அதில் போடலாம், யூபிவிசி, பிவிசி, கிளாஸில் இச்சிங்கு, டிசைனு, ஸ்டிக்கரு எல்லாம் இதில் பயன்படுத்தலாம். இது வந்து காஸ்ட் எஃபெக்ட்னு சொல்ல முடியாது. நார்மல் டோர் காஸ்ட்டு என்ன இருக்கோ அந்த காஸ்ட் தான் வரும். ஸ்கொயர் ஃபீட்டு 300லேருந்து 1100 வரைக்கும் மெட்டீரியல் காஸ்ட்டு வரும். கம்பெனி, மாடலு, குவாலிட்டியை பொறுத்து இது நிறையா வெரைட்டிஸில் இருக்குது. இந்த டோர் பாருங்கள். இது மேலே ஹேங்கிங் பண்ணியிருக்கு. மேலே தான் ரன்னர் கொடுத்துருக்காங்க, ஃப்ளோரில் ரன்னர் கொடுக்கல. இந்த மாதிரி நம்ம ஸ்லைடிங் டோர் பண்ணும்போது கீழே வந்து நீட்டாக இருக்கும். துடைக்கிறதுக்கு வசதி எல்லாத்துக்கும் இருக்கும். எப்போ தேவையோ அப்போ நம்ம வந்து ரூம் மாதிரி பார்ட்டிஷன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ டைனிங் ஏரியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இடத்துல இது பயன்படுத்தலாம். நம்ம ஏசி போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளார ஏசியில் உட்காந்து சாப்பிட்லாம். தேவைப்படும் போது மூடிக்கலாம், தேவையில்லாத போது திறந்துக்கலாம். அந்த மாதிரிலாம் ஸ்லைடிங் டோர் பண்ணிக்கலாம். இது ஆஃபீஸ் கான்செப்ட்லாம் பண்ண அவசியம் இல்லை. வீட்லேயே நிறையா டிசைன் பண்ணும்போது ஸ்பேஸ் பிளானிங்கில் இது நல்லா யூஸ் பண்ணலாம் எஃபெக்டிவாக. டோர்ஸ் பாருங்கள், எல்லாம் ஸ்லைடிங் பண்ணி உள்ளார போயிடுது. இந்த மாதிரி ஸ்பேசியஸ் ஆகிடும். தேவைப்படும் போது இந்த இடத்துலலாம் இந்த மாதிரி கான்செப்ட் பண்ணி நம்ம ஸ்லைடிங் டோரில் பார்ட்டிஷன் வந்து ரெடி பண்ணலாம். அப்புறம் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இன்டீரியர்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்லைடிங் டோர் ஓப்பன் பண்ணோம்னா வார்ட்ரோப்ஸ் வருது, மூடினோம்னா அது க்ளோஸ் டோர் வால் மாதிரி மூடிக்கும். நம்ம வந்து ரூம்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டிபர்பஸெல்லாம் இந்த கான்செப்டை பயன்படுத்தி டிசைன் பண்ணலாம், இன்டீரியர் பண்ணலாம். இந்த வீடியோ பாருங்கள். இது வந்து கொரியன் டாப்பு அந்த மாதிரி மெட்டீரியல் பயன்படுத்தி இன்டீரியர் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ஒயிட் பேஸ்டு. இது ஆட்டோமேஷன் ஸ்லைடிங் டோரு அந்த மாதிரியும் பண்ணலாம். நம்ம வந்து ஆட்டோமேட்டட் ரிமோட்லேயே கூட ஸ்லைடிங் திறக்கிற மாதிரி மூடுற மாதிரி கூட பண்ணலாம். நம்முடைய பட்ஜெட் தகுந்த மாதிரி இந்த ஸ்லைடிங் டோருடைய மெட்டீரியல்ஸு குவாலிட்டிலாம் மாறும். கிச்சன் கப்போர்டு, மேலே லாஃப்ட்டு கப்போர்டு எல்லாமே கூட நம்ம ஸ்லைடிங் டோரில் பண்ணலாம். அந்த மாதிரி தான் அந்த கிச்சனில் வந்து இப்போ ஸ்லைடிங் டோர் பண்ணியிருக்காங்க. இதனால் நமக்கு நிறையா ஸ்பேஸ் பிளானிங் இருக்கும். அதாவது டோரு ஓப்பன் பண்ணுறது, க்ளோஸ் பண்ணுறதுனால நமக்கு ஸ்பேஸ் வந்து நிறையா சேவ் ஆகும் ஸ்லைடிங் டோர் போடுறதுனால. Small door, soft close don't require much. It's nice. லிவிங் ரூமு, டைனிங் ரூமு சென்டரில் இந்த மாதிரி போடலாம். அல்லது டைனிங் ஏரியாவுக்கும் கிச்சனுக்கும் இடையில சென்டரில் அப்படி போடலாம். ஓப்பன் கிச்சனு, ஐலண்ட் கிச்சனு அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி இதை பயன்படுத்தலாம். இப்போது நம்ம ஐலண்ட் கிச்சனுக்கும் டைனிங் ஏரியா இடையில இந்த மாதிரி ஸ்லைடிங் டோர் போட்டோம்னா தேவையான போது திறந்துக்கலாம், தேவையில்லாத போது மூடிக்கலாம். அந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்தலாம். और 2 राउंड, एक राउंड और, बस बस.
வீடியோ நானே எடுத்தேன். அந்த சைடு வரும். அப்படியே 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 அது க்ளோஸ் பண்ணுங்க. எல் கார்னர் காமிக்கணும், எல் கார்னர் காமிக்கணும்.